வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு ஆக்சுவலாக எதை பற்றி பேச போகிறோன்னா நத்திங் ஃபோன் 3. என்ன ப்ரோ நத்திங் ஃபோன் 3 பற்றி ஏதாவது ரிவ்யூவா, யூசர் ரிவ்யூவா அப்படின்னா அது இல்லை. நத்திங் ஃபோன் 3 அப்படிங்கிற ஒரு ஸ்டார் ஆஃப் த ஷோவாக இருக்கார். எதில்? ஃப்ளிப்கார்ட்டில். ஏன்னா அங்கே வந்து இந்த தீபாவளி டீல் அப்படின்னு போயிட்டுருக்கு. ஸோ தீபாவளி டீலுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பிக் பில்லியன் டேஸ்லேருந்தே நத்திங் ஃபோன் 3 வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபேக்டராக அங்கே இருக்குது. இதில் என்ன ஹைலைட்னா, இப்போது திடீர்னு கிரேஸியாக இருக்குங்க. லிஸ்டிங் வந்து வேறு செல்லர்ஸ் மூலமாக லிஸ்ட் ஆகிறனால இந்த மாதிரியான கோளாரா, இல்லாட்டி என்ன ரீசன் அப்படிங்கிறது எனக்கு புரியல. மேபி உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், சரியா? ஏன்னா இப்போ காலையில் நான் பார்க்குறேன்னு வைங்க, நான் நள்ளிரவு 12 மணிலேருந்து சேல் லைவ் ஆகுது அப்படின்னு போடுறாங்கன்னு வைப்போம். இல்லாட்டி ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு அதுக்கு முந்தின நாள் லைவ் ஆகுதுன்னே பார்ப்போம். இப்போது நம்ம ஜென்ரல் கன்சூமர்ஸ்க்கே வருவோம், ப்ளஸ் மெம்பர் இல்லாதவங்களுக்கே வருவோம். திடீர்னு பார்த்தா நத்திங் ஃபோன் 3 வந்து அவைலபிளாக இருக்குது. 12-56 வந்து 50,000 ரூபாய்க்கு. உங்களுக்கே தெரியும், சில நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு சில வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், சைலண்ட்டாக ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 hours கிட்ட அவைலபிளாக இருந்தது. 49,999க்கு 512 GB வித்தவுட் எனி ஆஃபர். ஃப்ளாட்டாக டிவைஸே வந்து 39,999க்கு 12-56, 49,999க்கு வந்து பார்த்தீங்கன்னா 16,512 இருந்தது. இப்போ நான் கூட ஆக்சுவலாக ஆர்டர் போட்டிருக்கேங்க. என் ஆர்டரும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் கன்ஃபார்ம்டுன்னு தான் இருக்குது. பட் எந்த நேரத்தில் கேன்சல் செய்யப்படும்னு எனக்கு தெரியாது. நான் வந்து iPhone 12 mini ஒன்று வச்சிருந்தேன், அதை நான் எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்கேன். ப்ளஸ் SBI கிரெடிட் கார்டு மூலமாக ஒரு 14,000 மைனஸ் ஆகுது. ஸோ நான் 16,512 தான் போட்டிருக்கேன். அப்போ என்ன ஆகுது, ஆர்டர் பண்ணுற எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறாங்க, திடீர்னு பார்த்தா ப்ரைஸ் இப்படி குறையுது மாறுதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, காலங்காலத்தில் ஆர்டர் போடுறாங்க. போடும்போது என்ன இருக்குன்னு பார்த்தா, நல்ல ஒரு கிரெடிட் கார்டு ஆஃபர் இருக்குது, ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது. இது கிரெடிட் கார்டையும் எக்ஸ்சேஞ்சும் சேர்த்தா 26,000 ரூபா மைனஸ் ஆகுது ஃபோன் ப்ரைஸ்லேருந்து. எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. திடீர்னு பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு லிஸ்டிங் வருது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னா அதை பாருங்க, நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன். ட்விட்டரில் நான் பார்க்கும்போது எப்படி இருந்தேன்னா, இப்போ சஞ்சீவ் சௌத்ரி அப்படிங்கிறவர் போட்டிருக்காரு பாருங்க, டேரெக்டாக டெபிட் கார்டில் SBI டெபிட் கார்டில் 23,500 ரூபா மைனஸ் ஆகுதுன்னா எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்களேன். கிரேஸியாக இல்லை? அப்போ என்ன பண்ணுறாங்க, நான் கொஞ்ச நேரம் முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, கிரெடிட் கார்டு ப்ளஸ் எக்ஸ்சேஞ்சு, அவங்க எல்லாரும் அவங்க ஆர்டரை கேன்சல் பண்ணுறாங்க. கேன்சல் பண்ணிட்டு, அதான் இப்படி ஒரு ஆஃபர் இருக்கே, நம்ம இதுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு உடனே இந்த ஆஃபரை பார்த்து டெபிட் கார்டை வச்சு கிளிக் பண்ணி அவைல் பண்ணுறாங்க. எக்ஸ்சேஞ்சே இல்லாமல் நமக்கு, நான் எக்ஸ்சேஞ்சோட சேர்த்து 26,000 மைனஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். எக்ஸ்சேஞ்சே இல்லாமல் 24,000 ரூபா மைனஸ் ஆகுது அப்படின்னா எதை யூஸ் பண்ணுவாங்க எல்லாரும்? கையில் இருக்கிற ஃபோனை வேணா யாருக்காவது விற்றுக்கலாம், பொறுமையாக கூட விற்றுக்கலாம், இல்லாட்டி வீட்டில் இருக்க யாருக்காவது கொடுத்துடலாம். ஸோ அதனால் எல்லாரும் இப்படி மாறி இருக்காங்க. இதில் ட்விஸ்ட் என்னன்னா, அங்கே தான் வச்சான் அவன். லட்டில் வச்சேன்னு நினச்சியா, இல்லை உன் ஆர்டரில் வச்சேன்ன மாதிரி என்ன பண்ணிட்டான், எல்லாருக்குமே ஆர்டரை கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சீரியஸாக இது நடந்துச்சு. இதில் எனக்கு இப்போ அதனால தான் சந்தேகம் என்னென்னா, இதை வந்து நம்ம டேரெக்டாக ஃப்ளிப்கார்ட் அடிக்கிறதா, இல்லைனா இதை லிஸ்ட் பண்ணுற செல்லர்ஸ் யாராவது வேறு ஏதாவது கோக்குமா வேலை பார்க்குறாங்களா? அதாவது அஃபிஷியல் யாராவது ஒரே ஒரு ப்ராப்பரான செல்லர் இல்லாமல் வேறு யாராவது குறுக்க பூந்து இந்த மாதிரி 26,000 ரூபாய் டெபிட் கார்டு ஆஃபர் அந்த மாதிரிலாம் லிஸ்ட் பண்ணி ஏமாத்திடுறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு சரியா இது வந்து புரியவே மாட்டேங்குது, கன்ஃபியூஸ் ஆகுது. அது எப்படி இது இஷ்டத்துக்கு மாறும்? ஏன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணும் போதும் நான் நரேஷ்ட பேசிகிட்டு இருக்கேன், நரேஷும் நானும் சேர்ந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ஓகே ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம். ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஆஃபர் இல்லை. அதாவது காலையில் நான் அவனுக்கு கால் பண்ணுறேன், ஆஃபர் இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கால் பண்ணுறான், ஆஃபர் வந்துருச்சுங்கிறான். சரி நாங்கள் ஆர்டர் பண்ணி பிளேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா திரும்ப அவனோட கசினுக்கு வாங்கலான்னு பார்க்குறோம், ஆர்டர் அதே ஆஃபர் இல்லை. மறுபடியும் இந்த ஆஃபர் இல்லை. திரும்ப சாயங்காலமாக பார்த்தா வேற ஒரு ஆஃபர் வருது. அது சுத்தமாக புரியல. இது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் டீல்னு பார்த்தேன்னா என்ன ஆகும்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து 55,000 ரூபாங்க, இப்போ டீல் வந்து உங்களுக்கு 35,000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு வைங்களேன், 20,000 ரூபா கம்மியாக கிடைக்குது. என்ன ஆகும், டீல் ஓப்பன் ஆனதுமே ஃபர்ஸ்ட் அது 35,000 கிடைக்கும். கொண்டாத்தில் பார்த்தா அவுட் ஆஃப் ஸ்டாக் போகும். திரும்ப அது 36,000 லிஸ்ட் ஆகும், 1000 ரூபா அதிகமாக. திரும்ப கொண்டாத்தில் அவுட் ஆஃப் ஸ்டாக் போகும். திரும்ப அது 37,000 ஆகும், அவுட் ஆஃப் ஸ்டாக் போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா 55 மாறிடும். ஸோ இதை நான் பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரியான ஒரு விஷயம், அதாவது டீல் வந்து மாறுது, அதாவது ஆஃபர் மாறுது, அந்த ப்ராடக்ட்டுக்கே அரை மணி நேரத்துக்கு ஒருக்க வேற ஒரு ஆஃபர்னா என்ன இது எனக்கு புரியல. இது கம்ப்ளீட்டாக கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ இதனாலே என்ன ஆயிடுது, நிறைய பேர் வந்து ஆர்டர் எதர் கேன்சல் இவங்க பண்ணி கன்ஃபியூஸ் ஆகி திரும்ப உள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி நல்ல டீல் ஏதாவது மாட்டிச்சுன்னா கேன்சல் ஆகிடுது. இதை தாண்டி இன்னொரு கூத்து நடந்திருக்கு. இந்த மாதிரி சில டீல் ட்ரை பண்ணியிருக்காங்க இல்லையா, ட்ரை பண்ணும்போது ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸ் வழியாக யாரெல்லாம் ட்ரை பண்ணாங்களோ அவங்கள ஒரு சிலருக்கு இது ஆர்டர் வந்து டெலிவர் ஆகிருக்குன்னு வேறு நான் கேள்விப்பட்டேன். செம்ம கன்ஃபியூசிங்காக இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்களேன். அப்போது ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸ் வழியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி பண்ணவங்களுக்கு 1-2 பேருக்கு இது டெலிவர் ஆச்சு அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷனும் நான் ட்விட்டரில் தான் பார்த்தேன். ஸோ நம்ம நண்பர்களே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன், ஒருத்தர் பிரேம் அப்படிங்கிறவர் வந்து எனக்கு 20,000 ரூபாய்க்கு கிடச்சிருச்சு ப்ரோ, எக்ஸ்சேஞ்செலாம் பண்ணேன், 20,000 ரூபாய்க்கு எனக்கு நத்திங் வந்து 256 GB டெலிவர் பண்ணிட்டாங்க. அதாவது 50,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த ஃபோனு 30,000 ரூபா மைனஸ் ஆகி எக்ஸ்சேஞ்ச் ப்ளஸ் கார்டு ஆஃபர் எல்லாம் சேர்த்து மைனஸ் ஆகி 20,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஸோ அதே மாதிரி இன்னொரு நண்பர் என்ன சொன்னார்னா, ப்ரோ அப்படிலாம் இல்லை, டெபிட் கார்டு ஆர்டர் மட்டும் தான் கேன்சல் ஆச்சுன்னு நினச்சிக்காதீங்க, கிரெடிட் கார்டு ஆர்டரும் கேன்சல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஈவன் கிரெடிட் கார்டு ஆர்டர்ஸ் காட் கேன்சல்டு அப்படின்னு இருக்காரு. இப்போ நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா, நாங்களும் கிரெடிட் கார்டு ஆர்டர் தானே, ஏன்னா ராகவன் ப்ரோவோட கிரெடிட் கார்டு வச்சு தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன நிலவரத்துக்கு போகணும் நாளைக்கு தான் தெரியும். இந்த வீடியோ நீங்கள் இன்றைக்கி பார்த்துருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் எடுத்து அவங்க வந்து டெலிவர் பண்ணணும். பட் அது நடக்குதா இல்லையாங்கிறதே நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.
இதில் வேறு என்னடான்னா இது வந்து ஒரு ஃபன்னாக போட்டுருந்தாரு. ஏன்னா நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து டாப்பில் சதுரங்க வேட்டையோட அந்த டைனமிக் ஐலண்ட் மாதிரி யூஸ் பண்ணி இந்த மெட்டீரியல் கேப்சூலு அதில் சதுரங்க வேட்டை இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தார். ஏன்னா இங்கே கரெக்டாக ஃப்ளிப்கார்ட்டில் நடக்கிற கூத்துக்கிறதுக்கும் நீங்கள் போட்டிருக்கிறதும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நேற்று உங்களை டேக் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரா. விஜய் சேல்ஸு குரோமா அங்கெல்லாம் கூட 45,000 கிடைக்குது, பேங்க் ஆஃபர்லாம் போட்டால் நீங்கள் அங்கே கூட போய் பார்க்கலாம் ஆஃப்லைனில் அப்படின்னு சொல்லி கரண் ப்ரோ கொடுத்துருக்காங்க ஒரு டேட்டா. இதில் என்னடான்னா நவீன் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி ப்ரைஸை குறைச்சி எனக்கு புரியல, அமாவாசை தேவையா இது அப்படின்னு ஏன் போட்டிருக்காருன்னா, ப்ரைஸ் இவ்வளோ தூரம் பாருங்களேன், 3 மாதத்தில் ப்ரைஸ் ஆக்சுவலி இவ்வளோ கீழே போனது வந்து அப்போ டே 1 வாங்கினவங்களோட நிலைமை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? எல்லாருமே அதை கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம். நிறைய பேர் பேனுலாம் போட்டுட்டு இருந்தாங்க, அந்தளவுக்கு இரிட்டேட் ஆகிட்டாங்க. இன்னும் நானும் ஆர்டர் பண்ணியிருந்தேன், நேற்று தான் கேன்சல் பண்ணாங்கன்னு சொல்லி இம்போஸ்டர் அப்படிங்கிறவரும் போட்டிருக்காரு. ஹரி அப்படிங்கிற நண்பரும் எக்ஸ்சேஞ்ச் நான் போட்டேன் ப்ரோ, அப்போ கூட கேன்சல் ஆகிடுச்சு, கிரெடிட் கார்டு ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஹரிங்கிற நண்பரும் போட்டிருக்காரு. ஸோ அதனால் வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. சரி ஆஃபர் தான் கிடச்சிருச்சே வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சா அது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காத மாதிரியான ஒரு நிலமை இருக்குது. இப்போ இங்கே பாருங்களேன், அருள் அப்படிங்கிற நண்பர் சொல்லியிருக்காரு, ஹாய் சிவா ப்ரோ, என்னையே ஏமாற்றிட்டாங்க ப்ரோ. இந்த ஃப்ளிப்கார்ட்டில் நேற்று 11th அன்னைக்கு நத்திங் ஃபோன் 3 16/512 ஆர்டர் பண்ணேன் யூஸிங் எஸ்பிஐ டெபிட் கார்டு. ஆர்டரில் வந்து 33K ஒன்லி, அவ்வளோதான். நானும் செம்ம ஹாப்பியாக இருந்தேன் ப்ரோ வருதுன்னு. இப்போது ஆர்டர் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கேன், ஷிப்மெண்ட் ஆல்சோ டன்னுன்னு தான் இருந்தது, பட் 1 day பிஃபோர் கேன்சல்டு ஃப்ரம் செல்லர் சைடு. தே ஆர் டெல்லிங் தட் த ப்ரைஸ் இஸ் ராங்லி மென்ஷன்டு. ஸோ நாங்கள் டெலிவரி பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் தட் நான் கஸ்டமர் கேர் கிட்ட கால் பண்ணி ஃபைட் பண்ணி சீனியர் கைஸ் அது இதுன்னு பேசி பார்த்தேன், ஒன்றும் அக்செப்ட் பண்ணிக்கல. ஃபைனலாக ஒரு 500 rupees கூப்பன் மட்டும் சென்ட் பண்ணாங்க, அதான் ஃபைனலாக கிடச்சிது ப்ரோ. ஆர்டர் அகைன் பண்ண முடியலை, ஆஃபரும் போயிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், இதெல்லாம் நம்ம பாய்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், அட்லீஸ்ட் கூப்பன் கிடைக்கும், அதை வச்சு நம்ம சார்ஜராவது வாங்கிக்கலாம். தேங்க்ஸு. பிக்சல் ஃபேனு வெயிட்டிங் டு பை Pixel 9 Pro XL இன் துபாய். அங்கே 74K வருதான். இன்னும் ரெடியூஸ் பண்ணி கேட்க சொல்லியிருக்கேன் ப்ரோ. அண்டர் 65K கிடச்சிதுன்னா வாங்கிட்டு அனதர் மெயில் சென்ட் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி என்னோட மெயிலை நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எஸ்ஆர்கே தான் இப்போ என்ன பண்ணுவான்னா, அவரோட கான்டாக்ட் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பிளர் பண்ணிவிடுவான். இந்த மாதிரி இதுதான் என்னோட ஆர்டர் ஐடி, இப்படி தான் இருந்தது, இதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ப்ரூஃப்காக கொடுத்துருக்காரு. வேதனையாக இருந்தாலும் வேதனையாக இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய நண்பர்களுக்கு நடந்திருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் கோளாறாக தான் இருக்குது. அதனால தான் இது உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன். உங்கள் எல்லாருக்கும் இது தெரிய வைக்கணும். ஏன்னா நீங்களும் போய்ட்டு ஏதாவது ஆஃபர்னு பார்க்குறீங்க, எந்த ஆஃபர் எப்படி நம்மளால் நம்ப முடியாது, வேறு விஷயம். நிஜமாவே கிரேசியான ஆஃபரில் 15,000 இப்போ நத்திங் ஃபோன் கிடச்சதுனால யாருக்காக கிடச்சதுன்னா சந்தோஷம் தான். அதை நம்பி நம்மளும் ஆர்டர் பண்ண தான் செய்வோம். சரியா? அதான் நம்ம ஆசையை தூண்டி நம்மக்கிட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த அமௌண்ட் வந்து எப்போங்க நம்ம கைக்கு வரும் சொல்லுங்களேன்? இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, இந்த அமௌண்ட்டை நமக்கு எப்போ திரும்ப அவங்க கொடுப்பாங்க? அவங்க 1 business day இல்லாட்டி 2 working daysன்னு சொன்னாங்கன்னா அப்போ 2 நாளைக்கு நம்ம அமௌண்ட் அவங்க கிட்ட இருக்கும். திரும்ப அதுக்கு வந்து வந்ததா இல்லையான்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பெரிய தலைவலிங்க நிஜமா. இது வந்து ரொம்ப பெரிய டார்ச்சராக தான் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம். ரெண்டாவது என்னென்னா, இன்னொரு ட்வீட் நான் ஒன்று போட்டிருந்தேங்க. என்னென்னா, இந்த மாதிரி அமேசான் காலையில் டெலிவர் ஆகும், ஹெச்பி ஹெட்செட் டப்புன்னு யூஸ் பண்ணி அன்றைக்கி நானும் எஸ்ஆர்கேயும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எங்களோட அனுபவத்தெல்லாம் கேப்சர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் வீடியோ போட ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதுக்கெலாம் யோசிச்சிருந்தேன். பார்த்தா டெலிவரி காலையில், அதே மாதிரி காலையில் டெலிவரிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஓடிபி வந்து வாட்ஸ்அப்புக்கு தான் வருமா. என்னடா இது வாட்ஸ்அப்பில் தான் ஓடிபி வருமா, ஏன் ஆர்சிஎஸ் மெசேஜ் வச்சு ஆட் போட்டு சாகடிக்கிறீங்க, அங்கே வந்து ஒரு ஓடிபி அனுப்பி விட்டு எனக்கு குறைஞ்சா போகிறீங்கன்னு நமக்கு கேட்க தோணும். பட் இதில் பாருங்களேன், இந்த இடத்துல வந்து வாட்ஸ்அப்புக்கு தான் வரும்னு சொன்னதை தாண்டி என்ன பெரிய ஆப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓடிபி வந்து ஆக்சுவல் டிவைஸ் எதில் வாட்ஸ்அப் இருக்கோ அதில் மட்டும் தான் காட்டுமா. அப்போ லிங்க் டிவைசஸில் என்ன இது ஓடிபி காட்டாது. நான் வெளில வரைக்கும் போயிட்டேன். அவர் என்னடா ஓடிபி அப்படின்னு கேட்டார். ஓடிபியா அப்படின்னு சொல்லிட்டு நான் எஸ்எம்எஸ் தேடுறேன். பொதுவாக எஸ்எம்எஸ்ல தானே வரும்னு தேடுறேன். அவர் பார்த்தா வாட்ஸ்அப்பில் இருக்குன்றாரு. வாட்ஸ்அப் பார்த்தா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்திருக்கு. பட் இதில் என்ன காட்டுதுன்னா, செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காகவும் ப்ரைவசி ரீசன்ஸ்க்காகவும் இந்த ஃபோனில் காட்ட மாட்டேன், ஒரிஜினல் ஃபோனில் போய் தேடி எடுத்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லிச்சு. நான் அவர்கிட்ட கேட்குறேன், அண்ணா ஒரு நிமிஷம் நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஓ 1 நிமிஷம் ஆகுமா, சரி நான் போயிட்டு சாயங்காலம் வரேன், எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. அப்போ எனக்கு எப்படி இருக்கும், என்ன இது இப்படி பண்ணுற, அப்படி தான் இருந்தது. அதுக்கு வந்து அவர் டைம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி அவர் கிளம்பி போயிட்டார். நான் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறத கூட நீங்கள் நினைக்க வேண்டாம், சத்தியமாக இதான் நடந்துச்சு. நான் எதுக்காக சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்புறம் கூட இருந்த எல்லாரையும் வச்சு பேச வைக்க முடியாது. பட் இது நடந்துச்சு. ஒரு நிமிஷம் நான் அதை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாலும் அதை கூட கன்சிடர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும்போது அப்போ எவ்வளோ பேர் இந்த மாதிரியான ஒரு சில சூழல்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு தோணுச்சு. ட்விட்டரில் ட்வீட் போட்டேன். போட்டு முடிக்கும் போது என்னாச்சு, நான் அந்த இடத்துல என்ன சொன்னேன்னா, இப்படிலாம் வந்து டெலிவர் பண்ணால், ஏன்னா ஆல்ரெடி காமேஷ் ப்ரோ என்ன சொல்கிறாரு, தூக்கி போட்டு போயிடுறாங்க, என் ஆர்டர் டெலிவர்ட்னு வந்துருது, ஆனால் எங்கே இருக்குன்னே நான் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குன்னு காமேஷ் ப்ரோ சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது, ஏன்னா உங்களுக்கு வந்து டெலிவர் ஆகும்போது ஓடிபி கேட்டு டெலிவர் பண்ணால் இப்படி,
ஓடிபி கேட்காம டெலிவர் பண்ணால் ஸ்வாகா. கரெக்டாக? ஓடிபி கேட்காம டெலிவர் பண்ணுறதா தான் தூக்கி தூக்கி போட்டு போயிடலாம்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய கூத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ கரெக்டாக இது நடந்தோடனே எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் இதுக்கு பேசாமல் ஃப்ளிப்கார்ட்டுக்கே போயிடுறேன். நான் அமேசான் தான் ஓரளவுக்கு ட்ரஸ்ட் ஒர்த்தி நிம்மதியாக இருக்கும்னு நான் நினச்சேன். பட் அமேசான்லேயே டெலிவர் பண்ணும்போது இந்த மாதிரி கூத்து பண்ணுறாங்கன்னா, நான் பேசாமல் இதுக்கு ஃப்ளிப்கார்ட்டுக்கே போயிடலாம் போல. அவங்க கூட ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்னு ஒரு கூத்து பண்ணிட்டு என்ன பண்ணுறான், அட்லீஸ்ட் கொண்டாந்து ப்ராடக்ட்டை கையில் கொடுத்து ஓப்பன் பண்ணி கையில் கொடுத்துட்டு கிளம்புறான். பட் இது வந்து ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தில் போட்டேன். அப்போ ஒரு சில நண்பர்கள் இருந்தாங்க, என்னென்ன நீ அதுக்காக அமேசான் விட்டு ஃப்ளிப்கார்ட்டுக்கு போவியா? ரெண்டுமே கரெக்டு தான். எல்லாரும் கேட்ட கேள்வி எப்படி இருந்ததுன்னா, தூக்குக்கு பயந்து விஷம் சாப்பிட்டு சாகிற மாதிரிலாம் இருக்குது. அப்படி தான் இருக்குது. இப்போ நிஜமாவே நம்ம நிலமை அப்படி தானே போயிட்டு இருக்கு. ஸோ அதான் உங்ககிட்ட இதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கும் யாருக்காவது வந்து இந்த மாதிரி டெலிவரி டைமில் ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி அமேசானாக இருக்கட்டும், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சில இகாம் சைட்லேருந்து வந்தாலும் கூட இந்த மாதிரியான ஒரு சில இக்கட்டான நிலைமைக்குள்ளே நீங்கள் மாட்டிருக்கீங்களா? உங்களுக்கு இரிட்டேட் ஆயிருக்கா? காண்டாயிருக்கீங்களா? கையில் ஏதாவது கம்பு இருந்தால் எடுத்துகிட்டு ரோட்டில் கத்திட்டு வர அளவுக்கு காண்டாயிருக்கீங்களா? அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி தான் நான் இதை வந்து உங்ககிட்ட ஆக்சுவலாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குங்க. இது எல்லாத்தையுமே எப்படி நான் வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகிறேன், அதாவது எப்படி சொல்கிறேன், நான் இல்லை அவங்க தரப்புலையும் ஒரு கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கன்சியூமர் கிட்ட அவங்க வந்து சொல்லி புரிய வைக்கணும். இப்போ இவங்க டெலிவரிக்கு வரதுலேயே இவ்வளோ கோளாறு இருக்குது அப்படின்னா இது எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும்? ஏன்னா இவ்வளோ நாளாக ஓடிபின்றது வந்து லைவாக அவங்க நம்ம டோர் ஸ்டெப்பில் இருக்கும்போது ப்ராடக்ட் எப்படி ஸ்கேன் பண்ணாங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வந்தோடனே நம்ம எஸ்எம்எஸ் கையில் வச்சிருக்க ஃபோனில் மேக்ஸிமம் எஸ்எம்எஸ் வந்துடும். ஸோ அழகாக சொல்லுவோம், முடிஞ்சிடும். வாட்ஸ்அப்பில் தான் பார்க்கணும், வாட்ஸ்அப்பில் தான் இருக்கும். நான் இப்போ வந்து டிஜிட்டல் டீடாக்ஸ்க்காக ஒரு பட்டன் ஃபோனை தூக்கிட்டு சுற்றுறேன், வாட்ஸ்அப்பே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஸோ இதெல்லாம் தோணிட்டு இருந்தது. வாட்ஸ்அப்பே இல்லாத ஒருத்தருக்கு அப்போ எப்படி வரும்? இது இல்லாட்டி வாட்ஸ்அப்பே இல்லைனா மட்டும்தான் ஓடிபி வந்து எஸ்எம்எஸ்ல வருமா? இது தெரியல. அப்போ வாட்ஸ்அப்பே இல்லாத ஒருத்தருக்கு எஸ்எம்எஸ்ல அனுப்ப முடியும், எல்லாருக்கும் எஸ்எம்எஸ்லேயே அனுப்பி தொலைங்க, ஏன் அப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படி இருக்கு. ஸோ அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த டீலில் நீங்கள் எதாவது ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப தெளிவாக உஷாராக எப்போ ஆர்டர் பண்ணணும் என்ன எதுன்னு பார்த்து தெளிவாக ஆர்டர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. ஸோ செல்லர் நல்லா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, ப்ராப்பரான டீல் தானங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். சரியா? ரைட்டுங்க. ஸோ அதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதிகம் சிவராணி பார்க்கலாங்க. பை. பரட்டா